ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது கர்த்தர் மாறாதவராக இருந்து நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் மறுபடியுமாய் நினைவு கூறும்படியாய் தேவன் நமக்கு இந்த புதிய நாளையும் கூட நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நாம் ஒவ்வொரு நாளுக்குள்ளாய் கடந்து வந்து அந்த நாளை நாம் முடிக்கின்ற வேளையில நாம் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் அதை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். காலை வேளை துவங்கி இரவு மட்டுமாக தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார். நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் அவர் தருகின்றவராக இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால், இந்த நாளின் காலை வேளையை துவங்கி இருக்கும் பொழுது இந்த நாளிலே நாம் செல்லக்கூடிய பாதைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகினாலே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துகின்றவராக, உங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றவராய், உங்களை விசாரிக்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியினாலே நீங்கள் அவரை நோக்கி பார்த்து, நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகின்றபடியினாலே நாங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும்படியான கிருபையின் நேரத்திற்குள்ளாக நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கின்றோம். ஒரு புதிய நாளை நமக்கு தந்து இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் சுகத்தோடும் பலத்தோடும் இந்த நாளை துவங்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு கிருபை, ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகினாலே இவைகளின் நிமித்தமாக நானும் நீங்களும் எண்ணத்தை தெரிந்து கொள்ளுகின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நானும் நீங்களும் அசைக்கப்படாதபடிக்கு நிலையாய் நிற்கின்றவர்களாக, ஸ்திரமாய் காணப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுவது போல நானும் நீங்களும் இன்றைக்கு அசைக்கப்படக்கூடாதபடிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 46:11 வசனம். Psalm 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளின் காலவேளையிலும் கூட தேவ வசனம் சொல்லுகிற விதமாக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால், ஒரு பெரிய சேனையை நான் கடந்து போகும்படியாக இந்த சேனைகளின் கர்த்தராகிய அவர்தாமே என்னோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். ஆகினாலே நான் இந்த நாளிலே கடந்து போகக்கூடிய எல்லா வழிகளிலும் சேனைகளின் கர்த்தராகிய அவர்தாமே என்னோடு கூட இருக்கின்றவராய், என்னை நடத்துகின்றவராக இருக்கின்றபடியினாலே நானும் நீங்களும் சொல்ல முடியும், எனக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி. நான் அவருக்குள்ளாய் தஞ்சம் புகுந்து கொள்ளும்படியாய் அவர் என்னை அடைக்கலமாய் காணப்படுகின்றார். நான் அவருக்குள்ளாக என்னுடைய அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, என்னுடைய பாதுகாவலை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த தேவன் என்னோடு கூட இருக்கின்றவராய் இருக்கின்றாராம். இவர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தராய் இருக்கின்றார். அவர் பராக்கிரமசாலியாய் இருக்கின்றார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலத்த காரியங்களை செய்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளை துவங்கி இருக்கும் பொழுது இந்த சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மோடு கூட இருந்து இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். ஏனென்று சொன்னால், அவர் உங்களையும் என்னையும் நினைவு கூர்ந்திருக்கின்றார், உங்களையும் என்னையும் மறவாமல் இருக்கின்றார். இந்த ஒரு விசுவாச அறிக்கையை செய்தவர்களாக இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவன் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் அவர் தர அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த வசனத்தில் நானும் நீங்களும் கேட்ட விதமாக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த நாளிலே அவர் நமக்காக முன் சென்று எல்லா காரியத்தையும் நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கின்றார். இந்த விசுவாச வார்த்தைகளை கேட்டவர்களாய் இருப்பது மாத்திரமல்ல, இந்த விசுவாச வார்த்தைகளை நாம் விசுவாசித்தவர்களாய் இந்த நாளிலே முன்னேறி செல்வோம். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.